ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் சிண்ட்ரோம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஹார்ட் சிண்ட்ரோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரோனரி ஹார்ட் சிண்ட்ரோம். கொரோனரி ஹார்ட் சிண்ட்ரோம் வந்து நம்ம அக்யூட் கொரோனரி ஹார்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இது எதனால காசு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை சடனாக ரெடியூஸ் ஆகுறதுனாலையும் இல்லை அத்திரோசரோசிஸ் ஆர்ட்ரிஸில் பிளாக்கேஜ் நடக்கிறதுனாலையும் இது காசு ஆகுது. இதோட சிம்டம்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா செஸ்ட் பெயின், ஆன்ஜைனா, ஹார்ட் அட்டாக் வரலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ஃபன் சிண்ட்ரோம். மார்ஃபன் சிண்ட்ரோம் அப்படின்னா ஜெனடிக் டிஸார்டர். இது வந்துட்டு நம்ம பாடியில் உள்ள கனெக்டிவ் டிஷ்யூஸை அஃபெக்ட் பண்ணும். இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் இஷ்யூ, அப்புறம் கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்னா அயோடிக் என்லார்ஜ்மெண்ட் ஆகும், ஐ ப்ராப்ளம் லென்ஸ் டிஸ்லோகேட் ஆகும், லங் இஷ்யூ, லங் வந்து கொலாப்ஸ் ஆகும், அப்புறம் ஸ்கின் அண்ட் அதர் டிஷ்யூ ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா அக்யூட் செஸ்ட் சிண்ட்ரோம். அக்யூட் செஸ்ட் சிண்ட்ரோம் இது வந்துட்டு ஒரு சீரியஸான கண்டிஷன், டிஸார்டரோ டிசீஸோ கிடையாது, இது ஒரு கண்டிஷன். இது வந்துட்டு அக்யூட் செஸ்ட் சிண்ட்ரோம் இருக்க பேஷண்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட வந்துட்டு சிக்கல் செல் டிசீஸும் வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு எப்படி கேரக்டரைஸ் ஆகுது அப்படின்னா ஃபீவர்னால இருக்கலாம், அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் இருக்கலாம். ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ்னால் எப்படின்னா காஃப், வீசிங்கு, இந்த மாதிரி வந்துட்டு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் இது எப்படி காசு ஆகுது அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ்னால. என்ன இன்ஃபெக்ஷன்ஸ்னால் பாக்டீரியா இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், அப்புறம் சிக்கல் செல் க்ரீசஸ், ஃபேட் எம்பாலிசமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கான சிம்டம்ஸ் வந்துட்டு என்னென்ன அப்படின்னா செஸ்ட் பெயின், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், ஃபீவர், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில சிம்டம்ஸ்லாம் வந்துட்டு அவங்களுக்கு காசு பண்ணும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் சிண்ட்ரோம் பார்க்க போகிறோம். அது வந்து எதனால் வருது அப்படின்னா நம்ம ஹார்ட்டில் அப்நார்மலிட்டிஸ் இல்லைனா டிஃபெக்ட் இருக்கிறதுனால வரும். என்ன மாதிரி அப்நார்மலிட்டிஸ் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ஹார்ட்டில் வந்துட்டு ஏதாவது ஹோல்ஸ் இருந்தால் வரலாம், இல்லை நம்ம வேல்ஸில் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் வரலாம், இல்லை நம்மளோட சேம்பர்ஸ்லாம் வந்துட்டு என்லார்ஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா வரலாம், நம்மளோட ஹார்ட்டில் வந்துட்டு கேன்சர் இருந்தால் கூட இது வரலாம். இதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா செஸ்ட் பெயின் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், ஃபேட்டிக் இருக்கும், பால்பிட்டேஷன் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.